நான் இப்ப பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். அதாவது நேத்து சட்டமன்றத்துல மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்த மலைகளை காணும்னு சொல்லும்போது எல்லாருமே ஏளனமா சிரிச்சாங்க. உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய மலைகள்லாம், இங்க இருக்கக்கூடிய குவாரிகள்லாம், இங்க இருக்கக்கூடிய கிரஷர் எல்லாம் லைசன்ஸ் படி நடக்குதா, இல்ல முந்தைய ஆட்சியில கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் படி இன்னும் கண்டினியூவா நடக்குதா, இல்ல அதுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, இது போன்ற விவரங்கள் இன்னும் எனக்கு தெளிவான முறையில தெரியல. இப்ப நீங்க பின்னாடி இருந்து பார்க்கக்கூடிய மலைகள் எல்லாமே பெரம்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் தான். இந்த வீடியோல கூட நான் பெரம்பலூர் பகுதியில எங்க என்னால போக முடிஞ்சதோ அங்கெல்லாம் போயிட்டு, அதாவது மலைப்பகுதியில போயிட்டு வீடியோ எடுத்து இந்த வீடியோவோட நான் அட்டாச் பண்ணிருக்கேன். குறிப்பிட்டு சொல்ல போனா சில மலைப்பகுதிகள்லாம் 100 அடி 200 அடி 300 அடிகள் ஃபுல்லா மலையை மேல இருந்த மலையை குடைஞ்சிட்டு கீழே அடிப்பகுதி வரைக்கும் ஆழ்பகுதி வரைக்கும் நோண்டி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் இந்த வீடியோட இணைச்சிருக்கேன். தயவு செஞ்சு இயற்கையை ரசிக்கிற, இயற்கை வளம் வேணுங்கிற மக்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கை வளத்தை எங்களுக்கு காப்பாத்தி கொடுங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் சிவகுமார் எம்எல்ஏ அவர்களும் இது தொடர்பா, அதாவது இங்க அதிகப்படியான கல்குவாரிகள் இருக்கு, குவாரிகள் இருக்கு, கிரஷர் இருக்கு, அதுக்கு சரியான முறையில முறைப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோரிக்கை விடுத்திருக்காரு. பாக்குற மக்கள் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த மலைகள்லாம் காணாம போயிடுச்சு. இருக்கக்கூடிய மலைகளாவது இயற்கை வளத்தை எங்களுக்கு பாதுகாத்து தரணும்ட்டு இந்த வீடியோ மூலியமா நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் இப்ப பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். அதாவது நேற்று சட்டமன்றத்துல மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்த மலைகளை காணும்னு சொல்லும்போது எல்லாருமே ஏளனமா சிரிச்சாங்க. உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய மலைகள்லாம், இங்க இருக்கக்கூடிய குவாரிகள்லாம், இங்க இருக்கக்கூடிய கிரஷர் எல்லாம் லைசன்ஸ் படி நடக்குதா, இல்ல முந்தைய ஆட்சியில கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் படி இன்னும் கண்டினியூவா நடக்குதா, இல்ல அதுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, இது போன்ற விவரங்கள் இன்னும் எனக்கு தெளிவான முறையில தெரியல. இப்ப நீங்க பின்னாடி இருந்து பார்க்கக்கூடிய மலைகள் எல்லாமே பெரம்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் தான். இந்த வீடியோல கூட நான் பெரம்பலூர் பகுதியில எங்க என்னால போக முடிஞ்சதோ அங்கெல்லாம் போயிட்டு, அதாவது மலைப்பகுதியில போயிட்டு வீடியோ எடுத்து இந்த வீடியோவோட நான் அட்டாச் பண்ணிருக்கேன். குறிப்பிட்டு சொல்ல போனா சில மலைப்பகுதிகள்லாம் 100 அடி 200 அடி 300 அடிகள் ஃபுல்லா மலையை மேல இருந்த மலையை குடைஞ்சிட்டு கீழே அடிப்பகுதி வரைக்கும் ஆழ்பகுதி வரைக்கும் நோண்டி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன். தயவு செஞ்சு இயற்கையை ரசிக்கிற, இயற்கை வளம் வேணுங்கிற மக்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கை வளத்தை எங்களுக்கு காப்பாத்தி கொடுங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் சிவகுமார் எம்எல்ஏ அவர்களும் இது தொடர்பா, அதாவது இங்க அதிகப்படியான கல்குவாரிகள் இருக்கு, குவாரிகள் இருக்கு, கிரஷர் இருக்கு, அதுக்கு சரியான முறையில முறைப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோரிக்கை விடுத்திருக்காரு. பாக்குற மக்கள் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த மலைகள்லாம் காணாம போயிடுச்சு. இருக்கக்கூடிய மலைகளாவது இயற்கை வளத்தை எங்களுக்கு பாதுகாத்து தரணும்ட்டு இந்த வீடியோ மூலியமா நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன்.